نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 36வது வசனம். இந்த 36வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய செய்தி, வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரி பில் ஜம்பி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வப்னி சபீல். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உறவினர்களாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உறவினர் அல்லாத அந்நியரான பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வபினி பிஸ்ஸபீல் வழிபோக்கர்களாக இருக்கக்கூடிய அந்த வழிபோக்கர்களுக்கும் ஒமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னும் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அவர்களுக்கும் நல்லதையே செய்யுங்கள், நன்மையே செய்யுங்கள் என்பதாக சூரா அந்நிசாவினுடைய 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இணை வைப்பை பற்றி பேசினா, அல்லாஹ்வை வணங்குதலை பற்றி சொன்னா, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் இது. அப்போ இதுல முதலாவதாக அல்லாஹ் சொல்ல வருவது யாரு அப்படின்னு சொன்னா, வல் யதாமா அனாதைகள். இப்ப இந்த அனாதைகளை ஆதரிப்பதை பற்றியும் அனாதைகளுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளை பற்றியும் இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் ரொம்ப தெளிவாக சில செய்திகளை சொல்றாங்க. அதாவது ஒரு அனாதைகளாக இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கும் ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் உதவி செய்வது இருக்குது. இது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு என்பதாக இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அனாதைகள் ஏழைகளுக்கு உதவுவது, அவர்கள் முன்னேற்றம் அடைய வழிவகுப்பது இருக்குது. இது ஒரு தனி மனிதனுடைய கடமையும் ஒரு சமூகத்தினுடைய கடமையாகும் என்பதாக அல்லாஹ்வினுடைய கட்டளை இது என்பதாக சொல்றாங்க. ஏழை ஆதரவற்ற நிலையில ஒரு அனாதையா ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லை. இப்ப இந்த பிள்ளைக்கும் அதே போன்று ரொம்ப ஏழ்மை நிலையில வறுமை நிலையில ஒரு ஒரு குடும்பமே வாழுது அப்படின்னு சொன்னா, இவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்தின் வாயிலாக. இது அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்பதாக இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. யாரோ ஒருத்தர் அனாதையா இருக்காரு, நமக்கு என்ன, அந்த குடும்பம் ஏழ்மையா இருக்குது, நமக்கு என்ன என்பதாக நீங்கள் எண்ணிவிடாமல் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்வது. உதவினா என்னங்க, அடுத்த கட்ட நகர்வு, அவர்களை ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வது ஒரு தனி மனிதனுடைய உரிமை மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வதாக இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் சொன்னார். அப்போ ஏழைகளாக அனாதைகளாக இருப்பவர்கள் நம்முடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் ஒரு பொறுப்புதாரி, ஜவாப்தாரி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இவர்களினுடைய வாழ்க்கை பிரச்சனை தீராமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா. யாருடைய வாழ்க்கை பிரச்சனை? ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனாதைகளாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப ஏழ்மை நிலையில வறுமையில கஷ்டத்துல இருக்கக்கூடிய இவர்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்று சொன்னால், அதன் மூலமாக நடைபெறக்கூடிய சமூக அமைதி கெட்டுவிடும் என்பதாக சொல்லப்படும். ஒரு சமூகத்தினுடைய அமைதி கெட்டுவிடும். உதாரணமா நாம் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய யாரோ ஒருவர் ஒரு திருடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லது அவரால் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் இது அந்த நபரை மட்டுமே சார்ந்ததாக நம்மளால பார்க்க முடியாது. இது அவர் செய்த குற்றம், இது அவருக்கான குற்றம் என்பதாக இந்த சமூகம் ஒதுங்கிட முடியாது. அவருடைய பெயர், அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா,
அவர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைக்கினுடைய அடையாளம் ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கும் என்பதாக சொல்லப்படும். அதனாலதான் இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க, ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர்களை நீங்கள் முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும். உங்க கூடிய கூட்டிட்டு போய் வச்சுக்கன்னு சொல்லல, அவருடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு உதவியை மேற்கொள்ளுங்கள். இது ஒரு தனி மனித, ஒரு சமுதாயத்தினுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் வன்முறைகளும் பயங்கரவாதமும் தலை தூக்கி விடலாமே, இவர்களுக்கு சரியான பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும். அனாதைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் எதிர்காலத்தில் பெரும் அழிவு சக்திகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய எல்லாம் வல்ல இறைவன் அப்படி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆதரவு செலுத்துங்க. அவங்க முன்னேற்றம் அடைவதற்கு அவர்களுக்கு வழிவகுத்து கொடுங்கள். அறியாமையில் அவர்களை விட்டுவிடாதீங்க. அவர்களுக்கு படிப்பை, அதிகமான கல்வியை ஏற்படுத்தி கொடுங்க. தீய குணங்கள் அவர்களிடத்தில் வராமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை பாதுகாப்பது இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, பொறுப்பு என்பதாக இந்த வல் யதாமா வல் மசாகீனி என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தையின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரில 5304வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகுது. அனவ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா. அனாதையினுடைய பொறுப்பை எவர் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார், ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அனாதையினுடைய பொறுப்பை எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த அவருடைய பொறுப்பை ஏற்றவரும் நானும் சொர்க்கத்தில் ஹாக்கதா இப்படி இருப்போம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கைகளை சைகை செய்து, தன்னுடைய விரல்களை சைகை செய்து காட்டினார்கள் என்பதாக இந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு, கைவிடப்பட்ட விதவைகள், முதல்ல அனாதைகள், இரண்டாவது ஏழைகள், மூன்றாவது கைவிடப்பட்ட விதவைகள், இவர்களுக்காக வேண்டி எவர் ஒருவர் தன்னுடைய உழைப்பிலிருந்து உதவி செய்கிறார், அல்லது தன்னுடைய உழைப்பையே இவர்களுக்காக வேண்டி கொடுக்கிறார், அல்லது இவர்களுக்காண்டி எவர் உழைக்கின்றாரோ அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்த நன்மையை இவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 2982வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். ஒரு மனிதர் வந்தாரு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உள்ள ரொம்ப கடுமையானதா இருக்குது, யாரை பார்த்தாலும் நான் கோபப்படுவேன், நீ யாரு மேல எனக்கு இரக்கம்லாம் வராது, நான் ரொம்ப கடினமான ஆளா இருக்கேங்கிறது எனக்கே தெரியுது அப்படின்னு வந்து அவரே சொல்றார். அப்போ தன்னைத்தானே ஒரு மனிதர் நான் கடினமா இருக்கிறேன், என் உள்ளம் மென்மையாவே இல்லைங்கிறத உணர்ந்திருக்கிறார்னா அவருடைய உள்ளம் எவ்வளவு கடினமா உள்ளதாக இருந்திருக்கும். நான் யாராவது ஒருத்தவங்க சொல்லி நீ என்ன அவ்வளவு மோசமா இருக்கிற, உன் மனசுல நான் கல் நெஞ்சமான்னு சொல்லி ஒரு 4 பேர் கேட்டு இருந்தா வேற. ஆனா தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவர் உணர்ந்துகிட்டாரு, என் உள்ள கடுமையா இருக்குது யார சூழல்லாம், எனக்கு இரக்க குணம்லாம் கிடையவே கிடையாது, நான் என்ன செய்யறது என்பதாக வந்து கேட்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், அனாதையினுடைய தலையை தடவி கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை மென்மையாக ஆக்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அஹ்மதுல 7576வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வல் யதாமா வல் மசாகீனி, ஏழைகள் அனாதைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சொர்க்கத்தில என் கூட இப்படி இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ சொர்க்கம் கன்ஃபார்ம்னு அர்த்தம். அனாதைகள் ஏழைகளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொர்க்கத்துல இருப்பார்னு சொல்லல, சொர்க்கத்தில் என்னுடன் இப்படி இருப்பார் என்பதாக சொல்றாங்க. அப்போ சொர்க்கம் செல்வது உறுதி என்பதாக இந்த ஹதீஸ் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மென்மையாக ஆக்குறான். இப்ப இந்த 3 சிறப்புகளை ஏழைகள் அனாதைகளுக்கு உதவி செய்பவருக்கு அல்லாஹ் வழங்குவதாக அந்த ஹதீஸின் வாயிலாகவும் இந்த வசனத்தின் வாயிலாகவும் பார்க்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அண்டை வீட்டார்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த அண்டை வீட்டார்கள், அதாவது அண்டை வீட்டார்கள 2 வகையான அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னா, வல் ஜாரில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி,
ஒன்று அந்நியரான அண்டை வீட்டார்கள், அவங்களுக்கும் நமக்கும் உறவு இல்லை, ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார். இன்னொன்று நம்முடைய உறவுக்காரராக இருக்கிறாரு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பேருலையுமே இதில் இந்த உறவுக்காரராக இருந்தும் அண்டை வீட்டுக்காரராக இருப்பவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியின் மூலமாக ரெண்டு நன்மை கிடைக்கிது. ஒன்று அண்டை வீட்டாருக்கு செய்த நன்மையும் கிடைக்குது, ரெண்டாவது உறவை ஆதரித்த நன்மையும் கிடைச்சிருக்கு. இப்போ இவர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே போல அண்டை வீட்டுக்காரர்கள், அதாவது அந்நியரான உறவு அல்லாத அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹி. எவர் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நிலையில தனது அண்டை வீட்டாருக்கு எவர் ஒருவர் நன்மை செய்கிறார், நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இறுதி நாளையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருந்தால் உன் அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 48வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னிடத்துல வந்து அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக உபதேசம் செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அண்டை வீட்டாரோடு எப்படி இருக்கணும் சொல்லி உபதேசம் செஞ்சாங்க. அவங்க உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது நான் என் மனசுக்குள்ள என்னென்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்யும் போது நான் என் மனசுக்குள்ள என்னென்ன அண்டை வீட்டுக்காரரும் நம்முடைய சொத்தில் ஒரு வாரிசாக ஆகிவிடுவாரோ என்பதாக நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டார்களுடைய அவசியத்தையும் முக்கியத்தையும் அவர்களை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரில 6014வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன உதவியாக இருந்தாலும் அதை உங்களுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் செய்யுங்கள், அதை குறைவாக எண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு சொன்னால், நீங்கள் ஒரு குழம்பு வைத்தீர்கள், அது உங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதில் கொஞ்சோண்டு தண்ணீரை கலந்து உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் கொடுங்கள், அதை நீங்கள் ஒரு குறையாக கருத வேண்டாம். அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய அவசியத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சம்பந்தமாக எவ்வளவு பெரிய உபதேசம் செய்ததாக இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் அடுத்து சொல்றா, வபனி சபீல், வழிபோக்கர்கள், இவங்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நல்லதை செய்யுங்கள், நன்மையை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். வழி தெரியாமல் இருக்கும் ஒரு வழிபோக்கருக்கு ஒரு வழியை ஒருவர் காட்டினால், ஒரு வழிபோக்கர் வர்றாரு, அவருக்கு வழி தெரியல, அவருக்கு எவர் ஒருவர் ஒரு வழியை காட்டுறாரோ அவருக்கு அந்த வழியை காட்டுவது இவருக்கு தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமீதியில 1956வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். அது மட்டுமல்லாமல் வழிபோக்கர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாகனத்தில் அவரை ஏற்றி நீங்கள் செய்யக்கூடிய உதவி, அந்த வழிபோக்கருடைய அந்த பொருள்களை உங்களுடைய வாகனத்தில் நீங்கள் ஏற்றி செய்யக்கூடிய உதவி, அவரை நீங்கள் ஏற்றினாலும் சரி, அவருடைய பொருள்களை நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் ஏற்றி நீங்கள் உதவி செய்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உதவிக்கும் தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும். இது ஒவ்வொன்றும் தர்மமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் புகாரில 2989வது இலக்கமாக பதிவாகும். இறுதியாக ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரைகள் சொந்தமாக்கி கொண்ட உங்களுடைய அடிமைகள் என்பதாக சொல்லப்படுது. அடிமைகள் என்று சொன்னால் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளுக்கு இந்த செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் இது அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கப்பட்ட ஒரு வசனம். அடிமைகள் என்கின்றவர்கள் இப்போ இல்லை. இப்போ இது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்காக வேண்டி நம்முடன் பணியாட்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் நமக்கு யாரெல்லாம் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கும் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அனாதைகள், ஏழைகள், உறவினரான அண்டை வீட்டுக்காரர், உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரர், வழிபோக்கர், நமக்கு சொந்தமாக்கி கொண்ட சொந்த பந்தங்கள், உறவினர்கள், இவர்களுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்கள், நன்மையை செய்யுங்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்பதாக இந்த சூரா அன்-நிசாவினுடைய 36வது வசனத்தில் எல்லாம் உள்ள இறைவன் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியை பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும்
இந்த இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக மறுமையில் அல்லாஹ் மிக சிறந்த அந்தஸ்தை வழங்குவதாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாளை மறுமை நாளில் சிறந்த அந்தஸ்து பெற்ற நல்லவர்களோடு நம்மையும் சேர்த்து வைப்பானாக. வாயில்லாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான